வயநாட்டில் ஏற்பட்ட கோர நிலச்சரிவில் சிக்கி நூற்றுக்கணக்கான உயிர்கள் பறிபோகியிருக்கும் நிலையில் இந்த கோரத்திலிருந்து மீண்டவர்களின் சோக பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சொர்க்க பூமியாக கண்களுக்கு விருந்து படைக்கும் வயநாடு இயற்கையின் கோரத்தாண்டவத்தால் சேரும் சகதியுமாய் இரத்த களரியுமாய் உருக்குலைந்து காட்சியளிக்கிறது. சூரல்மலை, முண்டகை, மேப்பாடி என 3 கிராமங்கள் மண்ணுக்குள் புதைந்து மாய்ந்து போக ஏராளமான உயிர்கள் மண்ணுக்கடியில் போராட மரண ஓலங்களாகவே காட்சி தருகிறது வயநாடு. இயற்கையின் இரக்கமற்ற இந்த பேரிடரால் நூற்றுக்கணக்கான உயிர்கள் பறிபோயுள்ளன. இன்னும் சிலரின் கதி என்ன ஆனது என்றே தெரியவில்லை. இந்த கொடூரச் சூழலில் இருந்து தப்பி பிழைத்தவர்கள் உறவுகளை இழந்துவிட்டோம் என கண்ணீர் விடுவதா அல்லது உயிர் பிழைத்தோமே என மனம் தேற்றிக் கொள்வதா என அறியாமல் ஸ்தம்பித்து போயுள்ளனர். அப்படி உயிர் பிழைத்த ஒரு பெண்மணி தனது குடும்பத்தையே இழந்துவிட்டேனே என கதறும் காட்சிகள் காண்போர் மனதை ரணமாக்குகிறது. എന്റെ മോനും എന്റെ പേരക്കുട്ടികളും ഒക്കെ പോയി, വെള്ളത്തിൽ പോയി. ഞങ്ങൾക്ക് ജീവിക്കാനില്ല, ജീവിതവും ഇല്ല, എല്ലാവരും പോയി. മോനെ കിട്ടിയിട്ടുണ്ട്. ഞങ്ങൾ അവിടേക്ക് പോവുകയാണ്, ബോഡി കാണാൻ പോവുക. മോനുമാണ് താമസം ഉണ്ടായിരുന്നത്. അപ്പൊ മോളെ കുടുംബക്കാരില്ലേ, മരുവോളെ കുടുംബക്കാര്, അവരൊക്കെ അവിടെ ഉണ്ടായിരുന്നു. 5-6 ആളുണ്ട്. ഒക്കെ പോയി. ഇപ്പൊ ഞങ്ങള് മാത്രം അനാഥയായിട്ട് നിക്കാണ്. എന്റെ കുടുംബം മോനെ കൊടുത്തിട്ട് നിക്കാണ്. വീട് മൊത്തം പോയമ്മ, വീട് മൊത്തം പോയി. വീട്ടിന്റെ ഉള്ളിൽ നിന്നാണല്ലേ ഇതൊക്കെ സംഭവിച്ചത്. அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் நேர்ந்த இந்த கோரத்தில் இருந்து தப்பித்த திக் நொடிகளை கண்ணீருடன் பகிர்ந்து கொண்டார் மற்றொரு பெண்மணி. കട്ടിലൊക്കെ ഒരു കുലുക്കം കണ്ട്, പിന്നെ ഭയങ്കരമായ ശബ്ദം. திடீர்னு ராத்திரி கட்டில் நடுங்க ஆரம்பிச்சது. வெளியே இருந்து ரொம்ப சத்தம் வந்துச்சு. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி யாரும் எடுக்கல. கோயம்புத்தூர்ல இருக்க மகனுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் என்னை வீட்டுக்கு மேலே போக சொன்னான். ஆனால் மண் சரிவால கதவும் ஜாம் ஆயிடுச்சு. மீட்பு படையினர் சிலர் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து என்னை காப்பாத்தினாங்க. 2ஆவதா நடந்த மண் சரிவில் என் வீடும் அழிஞ்சிருச்சு. முண்டகையில இருந்த என் சொந்தக்காரங்களும் இறந்துட்டாங்க. ജോലിക്കൊന്നും പോയിട്ടും ജീവിക്കാനുള്ള കഴിവുമില്ല, ഒരു വീട് വെക്കാനുള്ള. இப்படி உறவுகள், உடைமைகள், இருப்பிடம் என அனைத்தையும் இழந்து மக்கள் தவித்து வர தனது நண்பர்கள் பலர் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்து விட்டதாக ஒருவர் கண்ணீர் வடிக்கும் காட்சி വയനാട്ടിൽ നിലവും കൊടൂര ചൂഴலை കൺമുൻ കാട്ടിയത്. 2 crore ഉണ്ട്. ലാൻഡും ബിൽഡിങ്സ് ഉണ്ടായിരുന്നു. ലാൻഡും പ്രോപ്പർട്ടി ബ്രദറിൻ്റെ ഒക്കെ പാടായിട്ട് ഒരുപാട് മതിപ്പിൽ കൂടുതലുണ്ട്. അതൊന്നും വേണ്ട, ഡോണ്ട് വറി, ലൈഫ് കിടച്ച്. എന്നാൽ 9% ഡിയർസ്റ്റ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവരും പോയി. ധൈര്യം മറങ്ങി, നിങ്ങൾ ധൈര്യം മറക്കണം. நிலச்சரிவில் இருந்து தப்பியவர்கள் அதன் அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாத நிலையில் அவர்களுக்கு உயர் இரத்த அழுத்தம், தலைவலி போன்ற உடல்நிலை பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார் நிவாரண முகாமில் இருக்கும் மருத்துவர். പിന്നെ രാവിലെ ആയപ്പം നമ്മളിവിടെ തൊട്ടടുത്ത് തന്നെയാണ് ഹോസ്പിറ്റലിൽ. അപ്പോൾ രാവിലെ ആയപ്പോൾ കുറച്ച് പേഷ്യൻസിന് BP ലോ അങ്ങനെ കുറച്ച് ഹെൽത്ത് ഇഷ്യൂസ് വന്നുകൊണ്ട് നമ്മളൊന്ന് വന്ന് എല്ലാ റൂംസും ഒന്ന് റൗണ്ട്സ് ചെയ്യണം. അപ്പോൾ മിക്ക പേഷ്യൻസിനും ഹെഡേക്ക്, BP ഹൈ, BP മെഡിസിൻസ് കഴിക്കാത്ത പേഷ്യൻസാണ്. മീൻസ്
അറിയാലോ സ്ട്രെസ്സിൻ്റെ അതെ സ്ട്രെസ്സിൻ്റെ ഒരു റിലേറ്റഡ് 140 150 BP കിടക്കുന്നത്. അപ്പോൾ നമ്മളത് നോക്കിയിട്ട് കൊടുക്കുന്നുണ്ട്. പിന്നെ തലവേദന ഏറ്റവും കൂടുതൽ കേസ് BP ഹെഡേക്ക് തന്നെയാണ് വരുന്നത്. പിന്നെ പലരുടെ കയ്യിലും മെഡിസിൻസ് ഇല്ല, മീൻസ് കഴിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന മെഡിസിൻസ് എല്ലാം ஷார்ட்டாണ്. இது ஒரு புறம் இருக்க மீட்பு பணிகளும் மறுபுறம் துரிதப்படுத்தப்பட்டு வருகிறது. செவ்வாய்க்கிழமை இரவன்று மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஒருவர் பேசுகையில் முண்டகை பகுதி மொத்தமாக நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறியது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. From Kerala Fire Force, there are I think more or less 300 persons are already here. கேரளா தீயணைப்பு துறையில இருந்து 300 பேர் இருக்காங்க. இன்னும் பலர் வந்துட்டு இருக்காங்க. இது தவிர போலீஸ், ராணுவம், தன்னார்வலர்கள்னு பல பேரு மீட்பு பணிக்காக இருக்காங்க. அந்த பகுதியில உள்ள முண்டகை என்ற சிறு கிராமம் முழுசா தண்ணியில அடிச்சிட்டு போயிருச்சு. அங்கதான் நிறைய உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. முண்டகை பகுதியில இருந்து மக்களை மீட்க போதிய போக்குவரத்து வசதி இல்லாததால தற்காலிகமா ஒரு சின்ன பாலத்தை அமைச்சு 800 பேரை இதுவரை மீட்டிருக்கோம். Then we rescued more or less 800 persons from that Mundakai side. இப்படி சோகப்பிடியில் சிக்கித் தவிக்கும் வயநாடு பகுதி மக்களின் நிலை அப்பகுதிவாசிகளை மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாட்டையும் சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது. இந்த துயரத்தில் இருந்து வயநாடு மீள நாட்கள் பல ஆகும் என்றாலும் கூட இருக்கும் துயரில் இருந்து இவர்கள் மீண்டு வர வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமும். தந்தி டிவி செய்திகளுக்காக வயநாட்டில் இருந்து செய்தியாளர் கார்த்தி மற்றும் சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.